ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அப்ளை லிங்க் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 10th மார்க் வச்சு உங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசு பணி தான். மொத்தமா வேக்கன்சியை பொறுத்தவரைக்கும் பாருங்க 44,228 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு இந்தியா முழுக்க. ஸோ அதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைனுக்கான உங்களுக்கு வந்து பாருங்க அஃபிஷியல் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு 15th ஜூலைலேருந்து உங்களுக்கு 5th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 44,228 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க வந்து பார்த்தோன்னா 44,228 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அது வந்து பாருங்கள் இங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஓவராலாக எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் வந்து கொடுக்குறேன். சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதாவது ஒரு ஸ்டேட்லேயும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் சர்க்கிள் வைஸ் எவ்வளோ வேக்கன்சிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் சர்க்கிள் வைஸ் உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்லேயும் வந்து பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் 31ல் வந்து இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 3,789 வேக்கன்சி உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து 44,228 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் பிபிஎம்மாக இருந்தால் 12,000லேருந்து 29,380 வந்து இருக்கும். அதே ஏபிபிஎம் தக்ஸேவக்காக இருந்தால் 10,000லேருந்து 24,470 உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து பாருங்கள் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும். ஸோ அதே மாதிரி பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் 13 இயர்ஸ்னு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். உங்களோட 10th மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. அதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா சிஸ்டம் ஜென்ரேட்டடாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதர் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும். சைக்கிளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இருந்தாலே போதும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ₹100 வந்து நீங்கள் ஃபீஸாக பே பண்ணால் போதும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் காமிச்ச பற்றில டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபை இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டேஜ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தோன்னா அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து 1 பை 1 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்களுக்கு அப்ளை ஆன்லைன்லேருந்து எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 15th ஜூலை தான் வந்து பாருங்கள் டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்னா 5th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை ஆன்லைன் இருக்குது பற்றில அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கே அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.